கடக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான வார ராசி பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திரன் இந்த வார அமைப்பில் ஆரம்பிக்கிற சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச லெவலில் ஆரம்பிக்குது. அது அப்படியே உச்சமாகி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குருவோட சேர்க்கை பெற்று ஃபைனலாக ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ ராசிநாதன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகங்கள் எதுவும் வலுவாக இல்லை. செவ்வாய் சரி கிடையாது. சனி சூரியனோட அமைப்பு பிரச்சனையில் இருக்குது. புதனுடைய அமைப்பும் சரியான ஒரு விதத்தில் இல்லை. சுக்கிரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் நிற்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. அதனால் பிற கிரகங்களுடைய எந்த ஒரு மூமெண்ட்டுமே சரியில்லாத ஒரு அமைப்பு. ஸோ கடகராசி நபர்கள் ராசிநாதனை மையப்படுத்தி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். அப்போ அப்படின்னாக்கா உங்களை நீங்களே மையப்படுத்தி சரிங்களா, உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டா தான். இது வரைக்கும் அடுத்தவங்க மற்றவங்க தேவைப்பட்டவங்க வேண்டப்பட்டவங்க இப்படிலாம் பார்த்து பார்த்து பண்ண காலம் போய் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உருப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும். உச்சமாக இருக்குது. வார ஆரம்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை எட்டி பார்க்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கிடைக்கக்கூடியதை உங்களுக்கு நீங்கள் முதல்ல அனுபவிச்சிங்க, நீங்கள் பயன்படுத்திங்க, மற்றவங்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வாரம் தான் நம்ம அப்படிங்கிறத சொல்கிறோம். அதற்கு அடுத்த நிலைமையாக வார இறுதிங்கிற அமைப்பில் வரும்பொழுது சந்திரன் ஆட்சி பெறுது. அப்போது இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஒர்க்கிங் டேஸ்லேருந்து லீவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல வாரம் தான். உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறத அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அது வேலைக்கு ஆகாது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் முதல்ல பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகளில் மைண்டில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சௌரிய வாரம். அதை விட்டுட்டு வேறு வேறு வழியில் பரிணாமத்தில் பயணிச்சிங்கன்னா இது ஒர்க் அவுட் இல்லாத ஒரு வாரமாக போயிடும். ஸோ மற்ற சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாவ அமைப்பில் இருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு கிடைக்கிறத அடுத்தவங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. புரியுதுங்களா? நீங்கள் பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தவங்க ஈஸியாக டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். வேறு வழி கிடையாது. உங்களை நீங்களே காப்பாற்றிங்க அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எது வேணாலும் கிடைக்கலாம். நல்லது, ப்ளஸ் மட்டும், பாசிட்டிவ் மட்டும். மைனஸுக்கு வேலை கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள், ஆசைகள், விருப்பங்கள், உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் மையப்படுத்தி எதெல்லாம் போராடுறீங்களோ அந்த போராட்டத்துக்கான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வார அமைப்பு கடகராசி நபர்களுக்கு நகரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்.